இறைமகனே சிலுவையை சுமந்து எங்கே போகின்றீர் இறைமகனே சிலுவையை சுமந்து என் பாவம் போக்கவோ எனக்காக மரிக்கவோ என் பாவம் போக்கவோ எனக்காக மரிக்கவோ எங்கே போகின்றீர் இறைமகனே சிலுவையை சுமந்து. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். முதலில் தூய ஆவியானவரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருளீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருளீர், நன்கொடை வள்ளலே வந்தருளீர், இதய ஒளியே வந்தருளீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மையின் விருந்தினரே, இனிய தன்மையை தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெறுமை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு மனதுருகி இறைவனின் மன்னிப்பை வேண்டி இந்த உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனமாக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமகனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. இந்த விவிலிய திருச்சிலுவை பாதையானது திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அவர்களால் 1991ஆம் ஆண்டு உரோமையில் உள்ள கொலோசியத்தில் புனித வெள்ளியின் போது ஜெபிக்கப்பட்டதாகும். திருச்சபையின் மரபு சிலுவை பாதையிலிருந்து சற்று மாறுபட்டதாகும். சில நிலைகள் விவிலியத்தில் நேரடியாக இல்லாததால் சற்றே மாறுபட்ட நிலைகளை கொண்டிருக்கும். விவிலியத்தை மையப்படுத்தி இயேசுவின் பாடுகளை தியானிக்க புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் நம்மை அழைக்கின்றார்.
அவரது சிந்தனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சிறு சிறு மாற்றங்களுடன் இச்சிலுவை பாதை தொகுக்கப்பட்டுள்ளது. தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் கயபா என்னும் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் ஒன்று கூடினார்கள். இயேசுவை சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்ய அவர்கள் கலந்து ஆலோசித்தார்கள். இவ்வாறாக இயேசுவுக்கு எதிராக கடவுள் தந்த 10 கட்டளைகளில் கொலை செய்யாதே என்னும் கட்டளையை மீறி பாவம் செய்ய துணிந்தார்கள். கொலை செய்யப்படும் அளவுக்கு இயேசு என்னதான் குற்றம் செய்தார்? இயேசு குற்றம் செய்ததற்காக அல்ல. உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண்மேல் கல் எறியட்டும் என குற்றவாளிகளின் பாவங்களை சுட்டிக்காட்டி மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று எடுத்துரைத்ததற்காகவே இயேசுவை கொல்லவும் துணிந்தனர். இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டோரும் இயேசுவை அன்பு செய்வோரும் தங்கள் பாவ நிலையை உணர்வோரும் கடவுளின் அன்பினை அனுபவிக்க விரும்புவோரும் இயேசுவின் பாடுகளை தியானித்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள துணையாக இருப்பவை இயேசுவின் பாடுகளின் பல்வேறு நிலைகள் கொண்ட சிலுவை பாதை. இயேசுவின் பாடுகள் மனித குலத்தின் பாவ நிலையையும் கடவுளின் பேரன்பையும் சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. மனிதர்கள் நல்லவர்கள் என்பதற்காக இயேசு தம் உயிரை கொடுக்கவில்லை. மாறாக நாம் பாவிகள் என்பதற்காகத்தான் இயேசு இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார். பாவத்தின் விளைவு சாவு. பாவத்தின் காரணமாக மனிதர்கள் கடவுளின் நிறைவாழ்வினை இழந்து விடாமல் நிறைவாழ்வு பெறவே சிலுவையில் நம் பாவங்களை நினைவு கூர்ந்தார். நம் பாவ நிலையினை நினைந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டியவாறு இயேசுவின் அன்பு உன்னதத்தை சிந்தித்து வழி நடப்போம். இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. முதல் நிலை. கெத்சமனி தோட்டத்தில் இயேசு வேண்டுதல் செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருவிவிலியத்தில் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறை வார்த்தைகள் 36 முதல் 46 வரை. இயேசு சீடர்களுடன் கெத்சமனே என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தாலன்றி இத்துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக
இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். சிந்திப்போம். என் ஜெப வாழ்க்கை எப்படி உள்ளது? உங்கள் பதில், இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். இறைவனிடம் வேண்டுவதற்காக கெத்சமனி தோட்டத்திற்கு சென்ற இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். துயரமும் மனக்கலக்கமும் அடைந்தவராய் எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது என்று சீடர்களிடம் சொன்ன இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். என் தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனால் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று 3 முறை சொன்ன இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது என்று கூறி சீடர்கள் வலுவற்றிருப்பதையும் ஏற்றுக்கொண்ட இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். வானதூதரால் வலுப்படுத்தப்பட்டவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். இறைவனிடம் வேண்டுகையில் இரத்த வியர்வை வியர்த்த இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். இறைவனின் திருவுளத்தை ஏற்றவராய் உறங்கிக் கொண்டிருக்கும் சீடர்களிடம் வந்து, எழுந்திருங்கள் என்று சொன்ன இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றிட வேண்டிய இயேசுவே, எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் மாற்ற முடிந்ததை மாற்றும் துணிவும் இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. 2ஆம் நிலை. இயேசுவை காட்டிக் கொடுத்தலும் கைது செய்தலும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருவிவிலியத்தில் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 43 முதல் 46 வரை. இயேசு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது 12 ஒருவனான யூதாசு வந்தான். அவனோடு தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், மூப்பர் ஆகியோர் அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்து காவலோடு கொண்டு போவுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான்.
அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி ரபி எனக் கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். அவர்களும் அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். சிந்திப்போம். நாம் காட்டிக் கொடுத்த அல்லது காட்டிக் கொடுக்கப்பட்ட நிகழ்வுகள் யாவை? உங்கள் பதில் இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். கெத்சமனி தோட்டத்தில் சீடர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போதே யூதாசு தலைமை குருக்கள் மற்றும் மக்களின் மூப்பர்கள் கூட்டத்தால் சூழப்பட்ட இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். யாரை தேடுகிறீர்கள்? நாசரேத்து இயேசு நான்தான் என்று தன்னை தேடி வந்தவர்களிடம் சொன்னவரான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். தன்னைத்தான் படைவீரர்கள் தேடி வந்துள்ளனர் என்பதை அறிந்தவராய் சீடர்களை போக விடுமாறு படைவீரர்களிடம் கேட்டுக்கொண்ட இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். ரபி வாழ்க என யூதாசால் முத்தமிட்டு காட்டிக் கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டவரான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். தலைமை குருவினுடைய பணியாளரின் காதை வாளால் துண்டித்த பேதுருவை கண்டித்து துண்டிக்கப்பட்ட மால்குவின் காதையும் ஒன்று சேர்த்தவரான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். வாளை எடுப்பவர் அனைவரும் வாளால் அழிந்து போவர் என்று கற்றுத்தந்தவரான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். சீடர்களெல்லாம் உம்மை தனியே விட்டுவிட்டு ஓடிப்போனதையும் ஏற்றுக்கொண்ட இயேசுவே பேரிரக்கமும் பேரன்பும் நிறைந்த இயேசுவே, உம்மை காட்டிக் கொடுத்த யூதாசையும் பேரன்போடு நோக்கியவரே, உம்முடைய சீடர்களை போகவிடுமாறு படைவீரர்களை கேட்டுக்கொண்டவரே, நான் துன்பப்படாமலும் துயரப்படாமலும் இருக்க எனக்காகவே துன்பப்பட்டவரே, என் துன்பங்களை உம் துன்பங்களின் துணையோடு எதிர்கொள்ள அருளும் ஆசியும் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. மூன்றாம் நிலை. தலைமை சங்கத்தின் முன்னிலையில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருவிவிலியத்தில் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 66 முதல் 71 வரை. பொழுது விடிந்ததும் மக்களின் மூப்பர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கூடி வந்தார்கள். இயேசுவை இழுத்துச் சென்று தங்கள் மூப்பர் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். அவர்கள், நீ மெசியாதானா? எங்களிடம் சொல் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் அனைவரும், அப்படியானால் நீ இறைமகனா என்று கேட்டனர். அவரோ, நான் இறைமகன் என நீங்களே சொல்லுகிறீர்கள் என்று அவர்களுக்குச் சொன்னார். அதற்கு அவர்கள், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் வாயிலிருந்து நாமே கேட்டோமே
என்றார்கள். சிந்திப்போம். நம்மிடையே பணியாற்றுவோரை நாம் எவ்வாறு நடத்துகின்றோம்? உங்கள் பதில்: இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். கைது செய்யப்பட்டவுடன் தலைமை குரு அன்னா மற்றும் கயபாஸ்விடம் இழுத்து செல்லப்பட்டு துன்பப்பட்டவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். இக்கோவிலை இடித்து விடுங்கள் என்று நீர் சொன்னதை வேண்டுமென்றே உமக்கெதிராக பொருள் திரித்து குற்றம் சாட்டுவதையும் பொறுத்து கொண்டவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். பொய் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் தராது அமைதி காத்தவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். தலைமை குருவின் கேள்விகளுக்கு மானிட மகனின் வல்லமையையும் அதிகாரத்தையும் பற்றி எடுத்துரைத்தவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். நீர் இறைமகன்தான் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்து கொள்ளும்படி செய்தவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். தலைமை குரு உம் கன்னத்தில் அறைந்ததையும் ஏற்றுக்கொண்ட இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். நீர் பேசியதில் தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுமாறு தலைமை குருவை கேட்ட இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். தலைமை சங்கத்தார் முன்னிலையில் கைதியைப் போல் விசாரிக்கப்பட்ட இயேசுவே, காவலரின் ஏளனத்திற்கும் அவமானத்திற்கும் உள்ளானவரே, இறைமகனாயிருந்தும் பாவம் செய்யும் மனிதரின் தீர்ப்பையும் ஏற்றவரே, உம் நீதி இருக்கையின் முன் நான் தீர்ப்பிடப்பட இருக்கிறேன் என்பதை நினைவில் இருத்திட செய்யும். என்னால் தவறாக தீர்ப்பிடப்பட்டு துன்பப்பட்டவர்களுக்கு ஆசி வழங்கியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. நான்காம் நிலை. பேதுரு இயேசுவை மறுதலித்தல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருவிவிலியத்தில் யோவான் நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 15 முதல் 18 வரை. சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயிலருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்றார். அப்போது குளிராய் இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீமூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். சிந்திப்போம். இறைவனை விட்டு நான் ஓடிப்போன நேரங்கள் யாவை? உங்கள் பதில்: இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்று பேதுரு சொன்னதையும் கேட்டவரான இயேசுவே,
இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். இன்றிரவில் சேவல் கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என பேதுருவுக்கு சொன்ன இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று பேதுரு கூறியதை சீடர்களோடு கேட்டவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். பேதுருவைப் போல் சீடர்களும் உம்மை மறுதலிக்க மாட்டோம் என்று சொன்னதையும் கேட்டவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை கைது செய்தவுடன் தலைமை குரு கயபாவின் மாளிகைக்கு போகையில் பேதுரு உம்மை பின்தொடர்ந்ததையும் கண்ணுற்றவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். நீ சொல்வது என்னவென்று எனக்கு புரியவில்லை, இம்மனிதனை எனக்கு தெரியாது என பணிப்பெண்ணுக்கும் இம்மனிதனை எனக்கு தெரியாது என அங்கிருந்தவர்களுக்கும் மும்முறை பேதுரு உம்மை மறுதலித்ததை கண்ணுற்ற இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். பேதுருவுக்கு நீர் சொல்லியவாறே நடந்ததை நினைவு கூற செய்து பேதுரு மறுதலிக்கையில் அவரை கூர்ந்து நோக்கியவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். சூழ்நிலைகளுக்கேற்ப பேசியும் உணர்ச்சிகளின் தூண்டுதலுக்கேற்ப நடந்தும் வாக்குறுதி அளித்தும் பேதுரு உம்மையே தெரியாது என்று மறுதலித்தது போல் நானும் வாழ்கிறேன் என்பதை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். இயேசுவே, நம்பிக்கையோடு வாழ முற்படுகின்ற போது ஆதிக்க சக்திகளுக்கும் ஆசைகளுக்கும் அடிமையாகி விடுவதை உணர்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஐந்தாம் நிலை. அதிகாரிகள் முன் இயேசு கொண்டு வரப்படுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருவிவிலியத்தில் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்தின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான். சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான். தானே மெஸ்ஸியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தத் தொடங்கினர். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க, அவர், அவ்வாறு நீர் சொல்கிறேன் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டிவிடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயனா என்று கேட்டான். அவர் ஏரோதுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து, அப்போது எருசலேமிலிருந்து ஏரோதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது
மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாய் இருந்தான். அவர் அருமடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்றும் நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்தி கொண்டிருந்தனர். ஏரோது தன் படைவீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினான். சிந்திப்போம். இயேசுவை நான் எதற்காக தேடுகிறேன்? உங்கள் பதில்: இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். நீர் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே சதித்திட்டம் தீட்டப்பட்டு ஆளுநர் பிலாத்துவிடம் ஒப்படைக்கப்பட்ட இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். மக்களால் பொய்க்குற்றம் சாட்டப்பட்ட இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களால் குற்றம் சுமத்தப்பட்ட இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். ஆளுநர் பிலாத்துவால் நீ யூதரின் அரசனா என்ற கேள்விக்கு அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று பதிலளித்த இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். தலைமை குருக்கள் மூப்பர்கள் ஆகியோர் உம்மீது குற்றம் சாட்டிய பொழுது பதில் மொழி கூறாமல் பிலாத்துவையும் வியப்புற செய்த இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். தீர்ப்பு பெற ஏரோதுவிடம் அனுப்பப்பட்ட இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். ஏரோது முன்னிலையில் பதில் எதுவும் சொல்லாமல் நின்ற இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். உண்மைக்கு துணை போனால் துன்பம் வரும் என்ற உணர்வுகளை முன்னிலைப்படுத்தி பொய் சாட்சிக்கு துன்பமே வராதது என்று என்னையே அமைதிப்படுத்தி கொண்டு பொய்யர்களோடும் எத்தர்களோடும் சேர்ந்து பொய் உரைத்துள்ளேன். தனிப்பட்ட காரியங்களிலும் பொய் சொல்லி பிறரை துன்புறுத்தி உள்ளேன். நீதிமானாகிய உமக்கு எதிராக மக்கள் பொய்யுரைத்து தவறு செய்துள்ளது போன்று நானும் தவறு செய்துள்ளேன் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். என் குற்றத்தை மன்னியும். என்னால் துன்பத்திற்கு ஆளானவர்களை தேற்றும். அவர்களுக்கு ஆசி வழங்கும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஆறாம் நிலை. படை வீரர்கள் இயேசுவை ஏளனம் செய்தல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருவிவிலியத்தில் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 27 இறை வசனங்கள் 27 முதல் 31 வரை. ஆளுநரின் படைவீரர் இயேசுவை ஆளுநர் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, யூதரின் அரசே வாழ்க
என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்தபின் அவர் மேல் இருந்த தளரங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றனர். சிந்திப்போம். நான் யாரையெல்லாம் எதற்காக ஏளனம் செய்துள்ளேன்? உங்கள் பதில், இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். படைப்பிரிவினர் அனைவர் முன்பாக உம் உடைகளை உரித்ததையும் தாங்கிக் கொண்டவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். படைவீரர்கள் முள்முடி பின்னி தம் தலையில் வைத்ததையும் பொறுத்து கொண்ட இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். யூதரின் அரசரே வாழ்க என படைவீரர்கள் உம் கன்னத்தில் அறைந்ததையும் தாங்கிக் கொண்ட இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். உம் வலக்கையில் அரசனைப் போல கோலை கொடுத்து உம்மை ஏளனப்படுத்தியதையும் பொறுத்து கொண்ட இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். உம்மேல் துப்பி முழந்தாள் படியிட்டு உம் கையிலிருந்த கோலால் உம் தலையில் அடித்ததையும் தாங்கிக் கொண்ட இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். உம் முகத்தை மூடி உன்னை அடித்தவர் யார்? இறைவாக்கினனே சொல் என பலவாறு பழித்துரைக்கப்பட்டவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். படைவீரர்களால் ஏளனம் செய்யப்பட்ட பின் சிலுவையில் அறைவதற்காக இழுத்து செல்லப்பட்டவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே, உடலை மையப்படுத்தி, நிறத்தை மையப்படுத்தி, பொருளாதாரத்தை மையப்படுத்தி, அறியாமையை மையப்படுத்தி, அறிவை மையப்படுத்தி, உணர்வுகளை மையப்படுத்தி என ஒருவரை ஒருவர் ஏளனப்படுத்தும்போது நானும் சேர்ந்து ஏளனப்படுத்தி மகிழ்ந்துள்ளேன். நான் ஏளனப்படுத்திய நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்துணை வேதனைப்பட்டிருப்பார்கள் என்பதை உம்மை படைவீரர்கள் ஏளனப்படுத்தியதன் மூலம் உணர்கிறேன். இயேசுவே, என்னால் ஏளனத்துக்குள்ளானவர்கள் மீது உமது இரக்கமிகு கண்களை திருப்பி அவர்களை தேற்றும். நான் செய்த தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்ளவும் இல்லை. என்னை மன்னியும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஏழாம் நிலை. இயேசு சிலுவையை சுமத்தல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருவிவிலியத்தில் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 13 முதல் 25 வரை. பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாயிருக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே. இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. ஏரோதும் குற்றம் எதுவும் காணவில்லை. ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார்.
மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் ஒழிக பரபாவை எங்களுக்கென விடுதலை செய்யும் என்று கத்தினர். பரபா நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையில் இடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள், அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பளித்தான். கலகத்தில் கொலை செய்ததற்காக சிறையில் இடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவே அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். சிந்திப்போம். பிறர் மேல் நான் சுமத்திய சிலுவைகள் யாவை? உங்கள் பதில், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் மக்கள் முன் வந்து நின்றவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இல்லாத போதும் மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். அறையப்பட இருக்கும் சிலுவையை நீரே சுமந்தவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். சிலுவையை சுமக்கும்போது படை வீரர்களது ஏளனத்தையும் கசையடியையும் ஏற்றுக்கொண்ட இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். பிலாத்துவின் அரண்மனையினின்று மண்டையோடு இடம் வரை சிலுவையை சுமந்தவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். குற்றவாளிகளில் ஒருவராக நடத்தப்பட்ட இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். குற்றவாளிகள் சுமக்கும் சிலுவையை சுமந்த இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். ஒரு குற்றமும் செய்யாமல் கொடிய குற்றங்களுக்கு கொடுக்கப்படும் கசையடியாலான மரண தண்டனையை பிலாத்து கட்டளையிட்டதையும் ஏற்றுக்கொண்ட இயேசுவே, உண்மையை அறிந்தாலும் தெரிந்தாலும் பிறருக்கு பயந்து மறைத்துள்ளேன். உண்மையை எடுத்துரைக்க தயங்கியுள்ளேன். உண்மையை பேசுவோர் பக்கம் துணை நிற்காமல் இருந்தேன். யூதர்களின் பொறாமையின் பொருட்டு கொடியவர்களின் சிலுவை சாவை நீ ஏற்றது போல உண்மைக்கு நான் சான்று பகிராததால் என்னால் துன்பத்திற்குள்ளானவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். தவறே செய்யாமல் நீர் தண்டனை அனுபவித்தீர். எனது தவறால் தண்டனை அனுபவித்தவர்களை விடுவித்தருளும். உண்மையை பேசி பிறரை தண்டனைக்கு உட்படுத்தாமல் இருக்க எனக்கு ஆற்றலை தாரும். நான் செய்த தவறுகளை பொறுத்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எட்டாம் நிலை. சீரின் ஊரை சார்ந்த சீமோன் இயேசுவுக்கு உதவுதல். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால்
உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருவிவிலியத்தில் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 27 இறை வார்த்தைகள் 32-33. அவர்கள் வெளியே சென்றபோது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கத்தாவுக்கு வந்தார்கள். சிந்திப்போம். உதவி செய்து உதவி பெற்று வாழ்ந்திருக்கிறேனா? உங்கள் பதில், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். சிலுவையை சுமந்து செல்ல முடியாத அளவுக்கு வலுவிழந்தவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். படை வீரர்களது கசையடிகளையும் மக்களது ஏளனத்துக்கிடையிலும் சிலுவை சுமந்தவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். நீர் பாதியிலே இறந்து விடாமல் இருக்க உமக்கு பதிலாக சீரேன் ஊரை சார்ந்த சீமோன் சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்தப்பட்டதை கண்ட இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தவரான சீமோனுக்கு உமது சிலுவையை சுமக்கும் வாய்ப்பு தந்தவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். சீடர்கள் உம்மை விட்டு ஓடிப்போனாலும் சிலுவையை சுமக்க வயலில் உழைப்பவரது உதவியை பெற்றவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். உமக்காக சிலுவையை சுமந்ததின் பொருட்டு சிலுவை பயணத்தில் சீமோனுக்கு நீங்கா இடம் அளித்தவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். உமக்கு சிலுவையை சுமந்தவரான சீமோனை மக்களால் உயர்வாக எண்ணப்பட வைத்தவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை நாடி வந்த அனைவருக்கும் நல்லதையே செய்து நல்லதையே கற்பித்த இயேசுவே, நீர் சிலுவையை சுமக்க முடியாமல் கல்வாரி மலைக்கு உம்மை கொண்டு செல்லவும் பிலாத்துவின் கட்டளையை நிறைவேற்றவும் கட்டாயப்படுத்தி சிலுவையை சுமக்க வைத்ததன் வழியாக உன்னதமான பேற்றினை சீரேன் ஊரை சார்ந்த சீமோன் பெற்றுக்கொண்டது எத்துணை உன்னதமானது உயர்வானது என்பதை நினைத்து மகிழ்கிறேன். எனினும் இயேசுவே, வாழ்வின் நிகழ்வுகளில் யார் வழியாவது எப்படியாவது அருள் பெறும் செயல்களில் எம்மையும் ஈடுபடுத்தும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. 9ஆம் நிலை. எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருவிவிலியத்தில் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 27 முதல் 31 வரை. பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக
உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். சிந்திப்போம். ஆறுதல் பெற்று ஆறுதல் அளிப்பவனாக நான் வாழ்ந்திருக்கிறேனா? உங்கள் பதில், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். பெருந்திரளாக உம்மை பின்தொடர்ந்து வந்த மக்கள் மீது பரிவு கொண்டவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்கள் மீது பரிவு கொண்டவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம் என்று உமக்காக அழுது கொண்டிருந்த பெண்களை தேற்றியவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். மக்களின் பாவ நிலையை உணர்ந்து அவர்களுக்காக அழுமாறு அறிவுறுத்திய இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். உம் துன்பங்களிலும் உம்மை தேடி வந்த மக்களுக்கு ஆறுதல் அளித்தவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். சிலுவையை சுமந்து செல்லும்போது உம்மை பின்தொடர்ந்த பெண்களை திரும்பி பார்த்து அவர்களோடு பேசியவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். பச்சை மரத்திற்கே இவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்பதை எடுத்துரைத்தவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். பாவிகளின் சிலுவையை சுமந்து கொடூரமான வேதனையும் கசையடிகளின் பாரத்தையும் அனுபவித்த இயேசுவே, நீர் சிலுவை சுமந்து வந்தபோது உம்மை சந்தித்த எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் அளித்தீர். துன்பங்களால் நான் சோர்வடையும் போது உம்முடைய ஆதரவை நாடி இருக்கிறேன். துன்பங்களுக்கு மத்தியிலும் பிறருக்கு ஆறுதல் தர முடியும் என்பதை உம் வாழ்வில் வெளிப்படுத்தியுள்ளவரே, சுமை சுமந்து சோர்ந்து போகும் வேளையில் நான் உம் ஆறுதலை தேடவும் நானும் பிறருக்கு ஆறுதல் மொழி கூறவும் வேண்டிய ஞானமிகு உள்ளத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. 10ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருவிவிலியத்தில் யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 17 முதல் 24 வரை. இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னுமிடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி
அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம் யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்து கொண்டார்கள். அங்கேயும் அவர்களே எடுத்து கொண்டனர். அந்த அங்கி மேலிலிருந்து கீழ்வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். இந்நாடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிந்திப்போம். என் துன்பங்களை நான் எப்படி ஏற்றுக்கொள்கின்றேன்? உங்கள் பதில், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். மண்டை ஓட்டு இடம் என பொருள்படும் கொல்கத்தா இடத்திற்கு சிலுவையை சுமந்து வந்தவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். கைகளிலும் கால்களிலும் கொடூரமான ஆணிகளால் அறையப்பட்டவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். குற்றவாளிகள் உம் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அறையப்பட்டு குற்றவாளியாக காட்டப்பட்ட இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே சிலுவையில் தொங்கப்பட்டிருந்த போது படைவீரர்கள் மற்றும் வழிப்போக்கர்களின் ஏளனத்துக்கு உள்ளான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்ற குற்ற அறிக்கையினை எழுதி உம் சிலுவையின் மீது வைத்ததையும் பொறுத்து கொண்ட இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்களால் ஏளனம் செய்யப்பட்ட இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வரால் இகழப்பட்ட இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை சிலுவை சாவால், அதுவும் அவமான சின்னமான சிலுவையில் கொல்ல வேண்டும் என்று துடித்தவர்களின் எண்ணத்தை அறிந்தும் மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சிலுவையை சுமந்து வந்தவரே, படை வீரர்கள் மற்றும் கள்வரின் பழிச்சொல்லுக்கு ஆளானாலும் கடவுளின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையில் உறுதியாய் இருந்தவரே, நானோ எனது துன்பத்தில் உன்மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையை இழந்திருக்கிறேன். அதை எண்ணி வருந்துகிறேன். மேலும் எனது சக்திக்கு ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட துன்பத்தை நீர் தரமாட்டீர் என்பதை நான் உணர்ந்திட தூய ஆவியின் ஞானத்தை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. 11ஆம் நிலை. நல்ல கள்வனுக்கு இயேசு பரிசளித்தல். திவ்ய இயேசுவே
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருவிவிலியத்தில் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 32 முதல் 42 வரை. வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டு கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்து கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நிறைவேற்கொள்ளும் என்றான். சிந்திப்போம். பழி சுமத்தியிருக்கிறேனா? நான் எவ்வாறு பிறரால் பழி சுமத்தப்பட்டிருக்கிறேன்? உங்கள் பதில், இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். சிலுவையின் பாரத்தினின்று தப்பித்து கொள்ள அழைத்த தீய கள்வனுக்கு நல்ல கள்வனின் வழியாக பதிலளித்த இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். அவரவர் செயல்களுக்கேற்ப தண்டனையை அவரவர் பெறுவர் என்னும் உன்னதமான பாடத்தை நல்ல கள்வன் வழியாக வெளிப்படுத்திய இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். நல்ல கள்வனால் இயேசுவே என அன்பொழுக பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். நீர் ஆட்சியுரிமையோடு வருவீர் என்பதை நல்ல கள்வனுக்கு உணர்த்திய இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். உமது ஆட்சியில் தன்னை நினைவிற்கொள்ளும் என்று விண்ணப்பித்த நல்ல கள்வனுக்கு பதிலளித்த இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். நல்ல கள்வனுக்கு நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்று நிலை வாழ்வை அளித்த இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். மரண தருவாயில் மனம் மாறினாலும் வாழ்வு உண்டு என்பதை உணர்த்திய இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். நிலைவாழ்வை வாக்களிக்கும் இயேசுவே, உம் பாடுகளில் உம் அருகில் இருந்து உமது மாண்பினை உணர்ந்து மன்றாடிய நல்ல கள்வனுக்கு விண்ணக வாழ்வை வாக்களித்தவரே, நானும் உம் உன்னதத்தை மாண்பினை உணர்கின்றேன். நீர் எனக்காக இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்ததையும் உணர்கின்றேன். என் பாவத்தின் பொருட்டு நான் உமக்கும் எனக்கும் செய்த பாவங்களால் நிலைகுலைந்து போயிருக்கிறேன். இயேசுவே, என்னை நீர் தண்டித்தாலும் உம் பேரன்பினாலும் உம் நீதியாலும் எனக்கு மறுவாழ்வு அளியும். என் குற்றங்களை என்னிடமிருந்து அகற்றும். என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. 12ஆம் நிலை. சீடர்களை இயேசு தன் தாயிடம் ஒப்படைத்தல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருவிவிலியத்தில் யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 25 முதல் 27 வரை. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். சிந்திப்போம். பெற்றோர், உற்றார், உறவினரை நான் எவ்வாறு நடத்துகிறேன்? உங்கள் பதில், இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். உம் சிலுவை அருகில் நின்று கொண்டிருந்த உம் தாயையும் உறவினர்களையும் சீடரையும் கண்ட இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். சிலுவை அடியில் உம் அன்பு சீடர் ஒருவர் மட்டுமே நிற்க கண்ட இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். சீடர்களது நிலையை உணர்ந்தவராய் உம் தாயிடம் முதலில் பேசியவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். சீடர்களை உம் தாயின் பிள்ளைகளாக்க, அம்மா, இவரே உம் மகன் என்றவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். உம் சீடர்களுக்கு தாயாக உம் தாயை நேரடியாக அழைத்த இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். சீடரும் உம் தாயை ஏற்றுக்கொண்டதை கண்ணுற்ற இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது உம் தாயை எங்களுக்கு தாயாக கொடுத்த இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் சீடரோடும் உம் தாய் மரியாவோடும் உரையாடிய இயேசுவே, உம் சீடர்களது கொழித்தனத்தை அறிந்தவராய் அவர்களை திடப்படுத்தவும் நீர் உம் சீடர்களாக அழைத்த அழைப்பினில் நிலைத்திருக்கவும் வேண்டி கடவுளின் திருவுளத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கும் உம் அன்னையிடம் ஒப்படைத்தீரே. உமது கட்டளையை சீடர் நிறைவேற்றியதையும் நாங்கள் அறிய செய்தவரே. உமது அழைப்பினை நேரடியாக பெற்றவரான உம் தாய் மரியாவின் பிள்ளையாக உம் தாயின் அரவணைப்பில் வழிகாட்டுதலில் உம்மை பின்தொடர இப்பாவியின் மேல் இரக்கமாயிரும். என் பாவங்களை மன்னியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். அம்மா வியாக்குல தாயே, சோகம் நிகழ்ந்தழுதாயோ, ஆறுதல் சொல்ல ஒரு ஆளில்லையோ, ஆறுதல் சொல்ல ஒரு ஆளில்லையோ, அழுவ
அழுவதற்கும் கண்ணில் நீரில்லையோ, அழுவதற்கும் கண்ணில் நீரில்லையோ. அம்மா வியாக்குல தாயே, சோகம் மிகுந்தழுதாயோ. 13ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருவிவிலியத்தில் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 44 முதல் 46 வரை. ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். சிந்திப்போம். இயேசுவின் இறப்பிற்கு நான் எவ்வாறெல்லாம் என்று காரணமாக இருக்கிறேன்? உங்கள் பதில்: இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்னும் திருப்பாடல் வரிகளை உரக்க ஜெபித்தவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என துன்பத்தில் இருப்பவர்களுக்காக மன்றாடிய இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். உமது பெயரை சொல்லி மன்றாடிய நல்ல கள்வனுக்கு இரக்கம் காட்டிய இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். திருப்பாடல் வரிகளுக்கு ஒப்ப, தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று தந்தையிடம் உமது ஆவியை ஒப்படைத்தவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். துன்பங்களுக்கு பயந்து ஓடிப்போன சீடர்களை திடப்படுத்தவும், கடவுளின் திருவுளத்தை அறிந்து கடைசி வரை நிலைத்து நிற்கவும், நான் ஆண்டவரின் அடிமை என்ற உம் தாயை சீடருக்கு, அம்மா, இவரே உம் மகன் என்றும் இவரே உம் தாய் என்றும் தந்தவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை அளித்த துன்பக் கிண்ணத்தை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டீர் என்பதை நாங்கள் உணர்ந்திட தாகமாயிருக்கிறது என்றவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். துன்பங்களிலும் தந்தையின் திருவுளத்தை முழுமையாய் முழுவதுமாய் நிறைவேற்றியவராய் எல்லாம் நிறைவேறிற்று என்று உயிரை ஒப்படைத்தவரான இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். பாவிகளாகிய மனிதர்கள் தந்த அனைத்து துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு அவர்களுக்காக தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடியவரே, கடவுளின் திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றியும் சோர்ந்து போன திடமற்ற சீடர்களை உம் தாயின் பாதுகாப்பில் ஒப்படைத்துவிட்டு உமது உயிரை ஒப்படைத்தவரே, பாவியான எனக்காக உயிரை கொடுத்தவரே, இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவரும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உன்னதமான பாடத்தை கற்றுத் தந்துள்ளவரே, என் பொருட்டே உம் தாய் மரியாவை தந்துள்ளவரே, உம் அன்னையின் வழிகாட்டுதலில் வாழ்வின் அர்த்தத்தை அறிந்திட வாழ்ந்திட துன்பங்களை எதிர்கொள்ள திடம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை
நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்தல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருவிவிலியத்தில் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 50 முதல் 56 வரை. யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமை சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர். தலைமை சங்கத்தாரின் திட்டத்துக்கும் செயலுக்கும் இணங்காத அவர் யூதேயாவிலுள்ள அரிமத்தியா ஊரை சேர்ந்தவர். இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிலாத்தியிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாளின் தொடக்கம். கலிலியாவிலிருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் நறுமண பொருள்களையும் நறுமண தைலத்தையும் ஆயத்தம் செய்தார்கள். கட்டளைப்படி அவர்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். சிந்திப்போம். துன்பங்களில் என் துணை இருப்பு எப்படி உள்ளது? உங்கள் பதில், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். யூதர்களுக்கு அஞ்சி தங்களை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் இருந்து உம் சீடரான அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவரை உம் அடக்க நிகழ்ச்சியில் வெளிப்படுத்திய இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். பிலாத்துவின் அனுமதியால் உம் திருவுடலை எடுத்து செல்லும் பேற்றை அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்புக்கு அளித்த இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். நிக்கதேமின் உள்ளத்தை தூண்டி எழுப்பி உம் அடக்கத்திற்காக வெள்ளை போலமும் சந்தன தூளும் கொண்டு வர வைத்தவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். யூத அடக்குமுறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டப்பட்டவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். யோசேப்புக்கென்று வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். மாட்டுத் தொழுவத்திலே பிறந்து மாற்றானின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டவரான இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். மணுமகனுக்கு தலை சாய்க்கவும் இடமில்லை என்பதை வாழ்ந்து காட்டிய இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். மனிதரின் நிலையாண்மையை நினைவுபடுத்தி மண்ணினின்று உருவான மனிதரை மண்ணிற்கு கையளிக்கிறோம். இவ்வுலகம் யாருக்கும் நிலையானதல்ல, மண்ணில் முடிவின்றி வாழ முடியாது என்பதை உணர்த்திட கல்லறையில் யூத முறைமைப்படி, அதுவும் அயலாரின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். உண்மைக்கு சான்று பகர்ந்தவரான உம்மீது பழி சுமத்தி சிலுவைச் சாவால் தங்களது ஆதிக்கமே வெற்றி பெற்றுவிட்டதாக எண்ணுகிறார்கள் பொறாமை பிடித்தவர்கள். ஆனால் இயேசுவே, உம்முடைய ஆற்றலை குறுக்கிவிட்டதாக செயல்பட்ட குறுக்கு புத்தி கொண்டவர்களைப் போல் நானும் செயல்பட்டுள்ளேன். உம்முடைய ஆற்றலை உணராமல் நான் வாழ்ந்திருக்கிறேன். அதற்காக என்னை மன்னியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். முடிவுரை. பாவம் என்னும் காரில் வாழ்ந்து வந்த மக்களை மீட்க மனிதரான இயேசுவே, எம் முன்னோர்கள் அளித்த சிலுவை தண்டனையையும் கசையடிகளையும் தாங்கியவரே,
உம் கன்னத்தில் அறைந்தவர்களையும் உம் முகத்தில் காரி உமிழ்ந்தவர்களையும் முள்முடிகளால் பின்னி உம் தலையில் அமுக்கி சித்திரவதை செய்தவர்களையும் சிலுவையை சுமந்து செல்கையில் கசையடிகளால் வதைத்தவர்களையும் ஏளன பேச்சுகளால் சாடியவர்களையும் ஆணிகளால் கைகளிலும் கால்களிலும் துளைத்தவர்களையும் கள்வனின் பழிப்புரைக்கு ஆளானாலும் தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று தெரியவில்லை என தந்தையிடம் மன்னிப்புக்காக மன்றாடியவரே, உம்மை அன்பு செய்கிறேன். நானும் அவர்களைப் போலவே கர்வம், கோபம், கெட்ட நடத்தை, காமவெறி, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, நம்பிக்கையின்மை, பிளவு, பிரிவினை, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம், சோம்பல், வஞ்சகம், வெளிவேடம், சிற்றின்ப ஆசை போன்ற பாவங்களாலும் குழப்பங்களை உருவாக்கி திருப்பலிக்கு வராமல் வீண் வம்பு செயல்களில் ஈடுபட்டு வீம்பு பாராட்டி பெருமை அடித்து நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் செய்யாமல் விட்டு இவ்வுலகு ஆடம்பரங்களை நம்பி அவற்றை நாடி சென்று செய்த பாவங்கள் அனைத்திற்காகவும் நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்திருந்தும் செய்யாமல் விட்ட பாவத்திற்காகவும் மன்னிப்பு வேண்டுகிறேன். இயேசுவே, நொறுங்குண்ட நெஞ்சத்தை புறக்கணியாதவரே, நீர் எனக்காக பட்ட பாடுகளையும் பாவியான எனக்காக உயிர் கொடுத்து என்னை என் பாவங்களுக்காக தண்டியாமல் வாழ வைத்து கொண்டிருக்கும் உம் கருணைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். என் பாவங்களை நினைந்து வருந்த எனக்கு மனம் தாரும். இத்தவக்காலத்தில் உம் அன்பு ஒப்புரவு அருட்சாதனத்தை அணுகி பாவ மன்னிப்பு பெற்று மனமாறிய கள்வனைப் போல் நானும் வாழ வரம் தாரும். இயேசுவே, என்மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். இயேசுவே, இரக்கமாயிரும். ஆமீன். இயேசுநாதருக்கு செய்யப்பட்ட 15 இரகசிய வாதைகளை தியானிப்போம். இந்த வாதைகளை புனித கிளாரமால் சபையை சேர்ந்த மரிய மதலேன் என்ற கன்னிகைக்கு வெளிப்படுத்தியுள்ளார். இவர் ரோமையில் வாழ்ந்தவர். சேசு மரிப்பதற்கு முந்திய இரவில் அவர் பூங்காவனத்தில் பிடிபட்ட பின் வெளியில் தெரியாமல் அவருக்கு செய்யப்பட்ட இரகசிய உபாதைகளை பற்றி தனக்கு கொஞ்சம் வெளிப்படுத்தும்படி மரிய மதலேன் நமது ஆண்டவரிடம் அன்போடு கேட்டு வந்தார். அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பின் வருமாறு அவரிடம் கூறியுள்ளார். உலகத்தில் உள்ள சகல மனிதர்களையும் விட அதிக ஈனமானவன் நான் தான் என்று யூதர்கள் கருதினார்கள். ஆகவே அவர்கள் என் கால்களை ஒரு கயிற்றால் கட்டி ஒரு கற்படிக்கட்டுகளின் படிகள் வழியாக என்னை கீழே இழுத்து கொண்டு போய் அசுத்தமான குமட்டுகிற நிலவரையில் தள்ளினார்கள். என் வஸ்திரங்களை கழற்றி கணுக்கள் உள்ள இரும்பால் என் தேகத்தை தேள் கொட்டுவதைப் போல் கொட்டினார்கள். என்னை மண்ணில் கிடத்தி என் தேகத்தை சுற்றி ஒரு கயிற்றை போட்டு அதன் இரு ஓரங்களையும் பிடித்து தரையில் என்னை இழுத்து கொண்டு போனார்கள். உருவக்கூடிய முடிச்சு போட்டு என்னை ஒரு மரக்கட்டையில் கட்டி தொங்கவிட்டார்கள். முடிச்சு உருவி அவிழ்ந்தபோது நான் கீழே விழுந்தேன். இந்த வாதையின் கொடுமை தாங்காமல் நான் இரத்த கண்ணீர் வடித்தேன். என்னை ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து பற்பல ஆயுதங்களை கொண்டு என் தேகத்தில் குத்தினார்கள். கற்களை கொண்டு என்னை அடித்தார்கள். தணலை கொண்டும் எரிபந்தங்களை கொண்டும் என்னை சுட்டார்கள். செருப்பு தைக்கிற ஊசியால் என்னை குத்தி துளையிட்டார்கள். கூரிய ஈட்டிகள் என் தோலையும் சதையையும் கீறி இரத்த நரம்புகளை கிழித்தன. அவர்கள் என்னை ஒரு கம்பத்தில் கட்டி காய்ச்சப்பட்ட உலோகத் தகட்டில் வெறுங்காலாக நிற்க வைத்தார்கள். ஒரு இரும்பு தொப்பியை என் தலைமேல் வைத்து மிக மோசமான அசுத்தம் படிந்த கந்தைகளால் என் கண்களை
கட்டினார்கள். கூர்மையான ஆணிகளால் நிரம்பிய ஒரு நாற்காலியில் என்னை உட்கார வைத்தார்கள். இதனால் ஆழமான காயங்கள் ஏற்பட்டன. என் உடலின் இக்காயங்களில் காய்ச்ச ஈயத்தையும் குங்குலியத்தையும் ஊற்றினார்கள். இந்த வாதைக்கு பின் மறுபடியும் என்னை அந்த ஆணி நாற்காலியில் உட்கார செய்ததால் ஆணிகள் மேலும் ஆழமாக சதைக்குள் சென்றன. வெட்கமும் வேதனையும் எனக்கு உண்டாகும்படியாக என் தாடி முடிகளை பிடுங்கிய துவாரங்களில் ஊசிகளை ஏற்றினார்கள். பின் என்னை புறங்கை கட்டி அந்த நிலவரை சிறையிலிருந்து என்னை அடித்து குத்திக்கொண்டே வெளியே நடத்தி கொண்டு போனார்கள். அவர்கள் என்னை ஒரு சிலுவை மேல் கிடத்தி அதிலே எவ்வளவு இறுக்கமாக என்னை கட்டினார்கள் என்றால் என்னால் மூச்சுவிட முடியவில்லை. நான் அப்படி தரையில் கிடக்கும்போது என் தலையில் மிதித்தார்கள். என் உடல் மேல் ஏறி நடந்தார்கள். இதனால் என் மார்பு காயப்பட்டது. பின் ஒரு முள்ளை எடுத்து அதை கொண்டு என் நாவில் கொத்தி அதனுள் செலுத்தினார்கள். அவர்கள் என்னை பற்றி மிக ஆபாசமான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே என் வாய்க்குள் மிக அசிங்கமான மனித கழிவுப் பொருட்களை ஊற்றினார்கள். இதன் பின் இயேசு அந்த சகோதரியை பார்த்து கூறியன, என் மகளே, இ15 கொடுமைகளையும் மதித்து வணங்கும்படியாக இவைகளை நீ எல்லோருக்கும் அறிவி. யார் யார் ஒவ்வொரு நாளுக்கு இவற்றில் ஒரு வாதனையை அன்போடு எனக்கு ஒப்பு கொடுத்து பின்வரும் ஜெபத்தை சொல்வார்களோ அவர்களை நடுத்தீர்வு நாளில் நித்திய மகிமையால் சன்மானிப்பேன் என்றார். வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். என் ஆண்டவரே, என் தேவனே, தேவரீர் உம்முடைய விலையேறப்பெற்ற திரு ரத்தத்தை சிந்திய இ15 இரகசியவாதைகளை மகிமைப்படுத்துவது என்னுடைய மாற விருப்பமாக இருக்கிறது. சமுத்திர கரைகளில் எத்தனை மணல்பரல்கள் இருக்கின்றனவோ, வயல்களில் எத்தனை தானிய மணிகள் உள்ளனவோ, பூமியின் மேடுகளில் எத்தனை புல் இலைகள் காணப்படுகின்றனவோ, சூளைகளில் எத்தனை கனிகள் உள்ளனவோ, மரங்களில் எத்தனை இலைகள் உள்ளனவோ, தோட்டங்களில் எத்தனை மலர்கள் பூக்கின்றனவோ, வானத்தில் எத்தனை நட்சத்திரங்களோ, மோட்சத்தில் எத்தனை சமன்சுகளோ, பூமியில் எத்தனை சிருஷ்டிகளோ, அத்தனை ஆயிரம் தடவைகள் தேவரீர் மகிமை பெறுவீராக, புகழப்படுவீராக, உயிர் பெறுவீராக. ஓ மகா அன்புக்கு பாத்திரமான ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய மகா பரிசுத்த இருதயமும் உம்முடைய விலையேறப்பெற்ற திரு ரத்தமும் மனுக்குலத்திற்காக நீர் கொடுத்த தெய்வீக பலியும் மிக பரிசுத்தமான பீடத்தின் தேவதிரவிய அனுமானமும் மிகவும் பரிசுத்த கன்னியான மரியாதையுடையவும் நவவிலாச சமரசங்களுடையவும் ஆசீர்வதிக்கப்பட்ட புனிதர்களின் வரிசைகளினுடையவும் என்னுடையவும் சகலருடையவும் மகிமையையும் புகழையும் உயர்வையும் பெறுவீராக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் நித்திய காலமும் பெறுவீராக. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.